பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே வந்து பேசும்போது உங்க வீடியோ வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இன்றைய ஒரு நல்ல மாலை நேரம். அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து வெளியில போயிட்டு வந்திருப்போம், வேலைக்கு போயிட்டு வந்திருப்போம், இல்ல கல்லூரிக்கு போய் வந்திருப்போம். நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு நம்ம உற்று நோக்கக்கூடிய திறன் வந்து நமக்கு ரொம்பவே தேவை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு அளவு வந்து நம்மள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்குத நம்ம கவனிக்கிறோமோ, கவனிக்கிறது மட்டும் இல்லாம அத பத்தி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னும்போது நெறைய அதுல இருந்து சிந்தனைகள் நமக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு அறிஞர். அதாவது அந்த அறிஞர் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குட்டி கதை கூட சொல்லியிருக்காங்க. அவரு ஒரு அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி. அந்த பதவியில இருக்கக்கூடியவர், அவருக்கு கீழ வேலை செய்யக்கூடிய அனைத்து சக உறுப்பினர்கள் யாரா இருந்தாலும், அவரே உட்பட என்ன செய்வாங்கன்னா, அவங்க தினமும் வந்து கார்லயோ, மத்த தனக்குன்னு ஒரு சொகுசான வாகனத்திலயோ வரமாட்டாராம். எல்லாருமே வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த பொதுமக்கள் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய அந்த பேருந்துகள்ல, பேருந்து நிலையத்துல வந்து நின்னு செய்யக்கூடிய ஒரு சூழல்ல எப்படிலாம் அத கொண்டு போய் சேர்க்கலாம். இப்ப நம்ம என்ன செய்றோம் அப்படிங்கிறத வந்து கவனிக்கக்கூடிய திறன வந்து வளர்த்துக்கணும். அப்பதான் நம்ம பொருளா இருக்கட்டும், இல்ல நம்ம எந்த கம்பெனில, நிறுவனத்துல வேலை செய்றோமோ, அத மக்களிடையே வந்து கொண்டு சேர்க்க முடியும். மக்களுடைய தேவைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செஞ்சாங்களாம். அப்போ நம்ம அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற இந்த 4வது அதிகாரத்த பத்தி இன்னைக்கு நம்ம பேசப் போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்த வாகை தமிழ்ச் சங்கம் நிறுவனர் தலைவர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் அதில் இருக்கக்கூடிய அங்கங்களாக வகித்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த தருணத்துல வந்து நம்ம முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறோம். அடுத்து நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் குரல் மன்றம். இந்த குரல் மன்றத்துல வந்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு குரல் வந்து போட்டுட்டு இருக்கோம். அந்த குரலோட பொருள் என்ன அப்படிங்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு ஒரு குறளா வந்து படிக்கிறோம், அத பார்க்குறோம், அதுல இருக்கிறத கேட்கிறோன்னும் பொழுது, அந்த ஒரு சூழலோட அது ஒப்பிட்டு பார்த்தோம்னா இன்னும் அருமையா இருக்கும். அதுபோல இயல்பாக நம்மள சுற்றி நிகழக்கூடிய அந்த நிகழ்வுகள எல்லாமே வந்து நம்ம ஒரு கலந்துரையாடலோ அல்லது கருத்துரையாடலோ நிகழ்வாக கொண்டு போலாம் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி இத வந்து பிற இலக்கியங்களோடவும் ஏன்னா உலக பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம திருக்குறள் அத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல். இது நம்ம சொந்த வாழ்க்கையிலயும் சரி, நம்மள சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். அப்படி ஒரு நிகழ்வுல இன்று கலந்திருக்கக்கூடிய இந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே வந்து கலந்துக்கிறது வந்ததுல வந்து நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு ஆளுமையான ஒரு திறம் வாய்ந்த நபர்கள் வந்து இதுல கலந்திருக்காங்க. முதலாவதாக வந்து பாத்தீங்கன்னா, ஐயா முனைவர் முனியாண்டி ஐயா அவர்களை வந்து நாங்க அன்போட இந்த ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில முதல் நபராக அவர் பங்கேற்று அவருடைய உரையை வந்து சிறப்பாக கொடுப்பதற்காக அவரை அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. வணக்கம். வாகை தமிழ் மன்றத்தின் சிறப்புறு நிகழ்வு, சிந்தமிகிழ்ந்த நிகழ்வு. உலகம் சிறப்பாக இருக்க வேண்டும், சிந்தனையோடு இருக்க வேண்டும், மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேர வேண்டும், மானிட தர்மங்கள் நிலைக்க வேண்டும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதலை உணர்த்து என்ற முதல் குறளில் இருந்து நாம் வரிசையாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நிரல் பட குறள் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் எடுத்துக்கொண்டது அரண் வலியுறுத்தல். அதாவது அறம்னா என்ன? நமக்கு முதல்ல அத ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அறம் என்று சொன்னால் என்ன? நம்ம வந்து அறம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அந்த விஷயங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு கவிதை உண்டு. எப்படி கவிதை என்று சொன்னால், அழகென்று சொல்லிப்பார், மேலும் கீழும் பார்ப்பார்கள். அறிவோடு கூடிய அழகென்று சொல்லிப்பார், மேன்மையாக பார்ப்பார்கள் என்று ஒரு கவிதை சொல்வார்கள். அறம் என்பது அறிவு சம்பந்தப்பட்டது. அறம் என்பது ஒழுக்க நெறி. அறத்திற்கு பொருள் தேடினால் பொருள் கிடைத்தல் என்பது
தற்சயமும் அரிதினும் அரிதாக விடுகிறது. அரு என்பது வினை சொல்லின் அடியாக பிறந்தது. அறம் எனப்படுவது அடிச்சொல். வழியை உண்டாக்குவது, வழியை உருவாக்குவதற்கு. அறம் என்பதற்கு ஆங்கிலத்துல எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் உண்டு. ஆங்கிலத்துல எத்திக்ஸ் என்ப அறம் என்பது செயலா, சொல்லா, எண்ணமா? இந்த சந்தேகம் நம்மளுக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. செயலின் வேர் தான் எண்ணம். நாம் ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அந்த அதற்கு ஒரு வேர் பிடிப்பு இருக்கிறது, ஆணிவேர். அது எண்ணம். எண்ணத்தின் தூய்மை சொல், சொல்லின் நேர்மை செயல், செயலின் செம்மை அறம். அதைத்தான் அவன் சொல்றாங்க. வள்ளுவர் அழகா சொல்வாரு, புறந்தூய்மை நீரானகம் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் சொல்வாரு. ஆக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னணி என்ன இருக்கணும்னா அறம் என்ற ஒன்று இருக்க வேண்டும். தரமற்ற மனிதன் என்று தரமற்ற மனிதனின் அறமற்ற செயலால் இந்த மனிதன் எப்படி வாழ முடியும் என்று சொல்வார்கள். மனமாசுக்கள் 4 இருக்கிறது. மனமாசுக்கள் என்னன்னு சொன்னா பொறாமை, வெகுளி, பேராசை, கடும் சொல். இவைகள்லாம் மனதை என்ன செய்யணும், அசுத்தப்படுத்துகின்ற ஒரு காரணிகள். அப்ப வள்ளுவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அரணை வலியுறுத்துகிறோம். அன்பை வலியுறுத்துவது உலகத்தில் முதலாக அம்மா. அறிவை முதலில் வலியுறுத்துவது யாரு? அப்பா. மனிதன் எப்படி வாழப் போகிறான் என்பதை வலியுறுத்துவது ஆசான். அதைத்தான் சொன்னாங்க, மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள். இந்த 4 வரிசையில் உள்ளவர்களும் மனிதனுக்கு சொல்லுகின்ற ஒரே அறம் என்னவென்றால் ஒழுக்க நெறி. அதைத்தான் அரண் வலியுறுத்தல் என்று சொல்லி 4வது இடத்தில் 4வது பகுதியாக வைத்திருக்கிறார் வள்ளுவர். இந்த விஷயத்தை நாம் மறக்கக்கூடாது. அதில் ஒரு குறள் வரும். என்ன வரும் அப்படின்னு சொன்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்திறன் ஆகுலன். மனத்துல குற்றம் இல்லாத ஒரு மனசு வேணும். மனசாட்சியோட நடந்துக்கோ. மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு பேசுற, உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசுவார் உறவு கலமாவே வேண்டும். எவ்வளவு அருமையான பேருங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலமாமை அப்படிங்கிற உறவு கலவாமை. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை. நமக்கு என்ன செய்யணும்? தேவையில்லை. அப்ப என்ன செய்யணும்? வெளிப்படையாக பேசு. திறந்த நெஞ்சு. அந்த பிறந்த நெஞ்சிலிருந்து பிறந்த வார்த்தை தான் அறம் என்று சொல்வார்கள். அதைத்தான் அவர் அழகாக சொல்வார், மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்துடன் ஆகுல நீர பிற என்று சொல்வார். மற்றதுல ஆரவாரம், ஆடம்பரம், ஆரவாரம், இது ஒரு டாம்பிகமா பேசுறங்கிற வார்த்தை. அது நம்ம மனசுல சுத்தம் சோறு போடும் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த சுத்தம் சோறு போடும் சொன்ன உடனே வீட்டை பெருக்கிறது, நம்ம இருக்கிற இடத்தை பெருக்கிறது, தூய்மையாக வைத்துக் கொள்வதனால் நம்மளுக்கு சோறு கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா உண்மை சுத்தம்னா என்னது? வாய் சுத்தம், மன சுத்தம், கை சுத்தம், செயல் சுத்தம், வாழ்க்கை சுத்தம். அவன் வாய் மட்டும் இல்ல, கையும் சுத்தமானவன். இவனை நம்பி என்ன பொறுப்புனாலும் கொடுக்கலாம் அப்படின்னு மக்கள் சொல்றது என்ன அர்த்தம்? செயலில் அறத்தை அவன் கடைபிடித்து கொண்டிருக்கிறான்ங்கிறதானே அர்த்தம். அதனால நம்ம சுத்தம் சோறு போடும்னு சொன்னா என்ன சுத்தம் சோறு போடும்? அப்ப அசுத்தம் குழம்பு ஊத்துமான்னு கேட்பான் நம்ம மக்கள். அது கிடையாது. சுத்தம் என்பது ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அதைத்தான் அவர் சொல்றாரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். இந்த 4 உனக்கு இருக்கவே கூடாது. ஆசை, கோபம், களவு கொள்பவன், பேச தெரிந்த மிருகம் என்று சொல்லி கவிஞர் இருக்கிறது. கண்ணதாசன் ஒரு அழகா ஆண்டவன் கட்டளை திரைப்படத்துல ஐயா TM சௌந்தரராஜன் குரல் அப்படியே அசத்திருப்பாரு. ஆசை, கோபம், களவு கொள்பவன், பேச தெரிந்த மிருகம். அவன் அறம் வைத்தவன். அன்பு நன்றி கருணை கொண்டவன், மனித வடிவில் தெய்வம். இவன் அறம் உள்ளது. எப்படின்னு பாருங்க, மாதா பிதா குரு தெய்வம். அந்த மாதிரி என்னது? அன்பு. அவ்வளவு அழகான விஷயம். அதைத்தான் அழகா சொல்றாரு, மனத்துக்கண் மாசிலல் ஆதல்ன்னு சொல்றாரு. அறம் என்ற சொல் அகிலத்தில் வாழும் அனைத்து பிரிவினருக்கும் பொருந்தும். நம்ம என்ன நினைக்கிறோம்? திருக்குறளை திருக்குறள் காலம் கடந்து நிற்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம். நம்ம திருக்குறளை படித்து விட்டாலே போதும், வேறு எந்த நூல்களையும் நாம் படித்துக் கொள்ள வேண்டாம். அன்பை தெரிந்து கொள்ளலாம், அறிவை தெரிந்து கொள்ளலாம், பண்பை தெரிந்து கொள்ளலாம், ஒழுக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். அறம், பொருள், இன்பம். நீ முதலில் 2 கத்துக்க பிற இன்பத்தை சம்பாதிச்சிரு. இளமையில் சம்பாதிப்பவன் முதுமையில் நிம்மதி வருகிறான் மாதிரி அறத்தையும் பொருளையும் முதலில் கற்றுக்கொண்டு வா, பிற இன்பத்திற்கு போ. முதலையே இன்பத்தை கற்ற பிற அறம் பொருளை எங்கு சொல்லுகிறது?
வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு சொல்லி பாதகாணிக்கையில அசோகன் அவர்கள் பாடுற மாதிரி வந்துடும். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அறத்தை வாழ்க்கையில் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறம் என்பது எப்படி இருக்கு? அதுதான் சொல்றாரு, வாழும் அனைத்து பிரிவினருக்கும் அது பொருந்தும். அரசன், அமைச்சன், ஒற்றன், தூதன், வீரன், நீதிபதி, வணிகன், மருத்துவன், நோயாளி, நிர்வாகி, ஆசிரியர், மாணவன், இல்லத்தரசி, அப்பா, அம்மா, குழந்தைகள், குடும்பத்தினர், நண்பன், விவசாயி, துறவி ஆகிய அனைவரும் அறத்திற்கு உட்பட்டவர்கள். இது வரி விலக்கு இல்லை. ஒரு சிலருக்கு வரி, இவங்களுக்கெல்லாம் வரி கிடையாதுன்னு சொன்ன மாதிரி இல்லை. இது அறம் என்ற மூன்றெழுத்து திருக்குறள் வரிக்கு உட்பட்டவர்கள். இவர்கள் கண்டிப்பாக அறத்திற்கு வரி செலுத்த வேண்டும். அதுதான் ஒழுக்கமான ஒரு. அதைத்தான் அவர் அழகா சொன்னாரு, மனத்துக்கண் மாசில நாதல். அதுக்கடுத்து ஒரு குறள் வரும், அறத்தால் வருவது இன்பம், மற்றெல்லாம் புறத்தால் புகழும். அறத்தால் வரணும். நம்ம சேர்க்கிற ஒவ்வொருவோட இன்பம் என்ன செய்யணும்? அறவழியில். மற்றதெல்லாம் புகழுடைய ஆகாது. அது சொல்ல இவங்கெல்லாம் உறுப்பினர். மனிதன் என்பது சமுதாயத்தில் மறைத்து போகும் நேரங்களில் மனிதம் என்ற ஒன்று உண்டு இருக்குது. கணிதம் படித்திருக்கிறோம், கணிதம் ஒவ்வொருவரும் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதம் படிக்கவில்லை. அந்த மனிதத்தை படிப்பதற்குத்தான் வள்ளுவர் கொடுத்திருக்கிறார் அறம் என்ற ஒரு சொல்லை. அதை எத்தனை பேர் படிக்கிறோம்? அப்ப அறத்தை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் என்று தள்ளப்பட்டிருக்கிறோம். அரண் வலியுறுத்தல், அது எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. அன்பை வலியுறுத்துவது, அறத்தை வலியுறுத்துவது எவ்வளவு பெரிய விஷயங்கள். ஏழைகளுக்கு உதவுகள். அறம்னா என்ன? நம்மளோட பார்வையில அறம் என்று சொன்னால் வள்ளுவர் 10 குறள்பாக்களில் சொல்லுகிறார். ஆனா அறம் என்று ஏழைகளுக்கு உதவுதல், முதியோர்களை போற்றுதல். முதியோர்களை போற்றுதல். முதியோர்களை என்று நாம் போற்றுகிறோம் சொன்னால் கிடையாது. முதியோர் இல்லங்களை பார்த்தாலே தெரிகிறது. முடங்கி போன ஆசைகளுடன், அடங்கி போன ஆசைகளுடன் தொடங்கி வைக்கப்பட்ட முதியோர் இல்லங்களில் ஒரு மகனும் மருமகளும், இது சொல்ல வேண்டாம், இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு குற்ற உணர்வான ஒரு செய்தி. அங்க அறம் இல்லை. ஒரு அறம் இல்லாத ஒரு மகனுக்கு பிறந்ததால் மனிதர்கள் இருக்கிறார். அப்ப முதியோர்களை போற்றுதல், கற்ற கல்வியின் வழி செல்லுதல். எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. அறம் என்பது கற்ற கல்வியின் வழி. அதைத்தான் வள்ளுவர் அழகா சொன்னார், கற்க கசட நிற்க அதற்கு தக. கசடு அற. கற்பது யாருனாலும் படிக்கலாம். ஆனால் கசடு அற. நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக கற்றுக்கொள். நீ கற்றுக்கொண்டதை இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய போகிறாய்? அருமையாக சொல்ல போகிறாய், அழகாக சொல்ல போகிறாய். அப்படியே பசுமரத்தாணி பதிந்தது போல் நீ சொல்ல போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த தேசத்திற்கு தேவையான. அதைத்தான் அழகா நம்ம அரண் வலியுறுத்தல. இந்த வாகைன்னா என்னது? வெற்றியை குறிக்கின்ற ஒரு சொல். வாகை என்பது ஒரு வெற்றியை குறிக்கிறது. ஒரு மனிதன் அறத்தை பின்பற்றுகின்ற போது வெற்றி என்பது சரியாக வரும். எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. தோல்வியின் வெற்றிடத்தை நிரப்புவது வெற்றி. அதுக்கடுத்து அறிவின் செல்வது. பொருள் ஈட்டியதில் ஒரு பகுதியை, அழகான சொல்ற, பொருள் ஈட்டியதை ஒரு பகுதியை மனிதம் என்று அறம்தான். கல்விக்கூடங்களில் அறமானது போதிக்கப்பட வேண்டும். கல்விக்கூடங்களில் அறமானது போதிக்கப்படுகின்ற போது அறமானது, அதாவது தமிழ் படி, அத்தோடு தன்னம்பிக்கையை படி. பொதுநலம் படி, அத்தோடு என்ன செய்ய வேண்டியது? அதையும் படி. ஆங்கிலம் படி, அதோடு அறம் சார்ந்த ஆத்மாவை படி. கணிதம் படி, மனிதனை மனிதனாக மடிக்கும் மனிதம் கூடிய அறத்தை படி. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அறிவியல் படி, அதை அறத்தோடு செய். அறிவியலில் அறத்தை புகுத்தியவர் யார் தெரியுமா? முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அவர்கள் எழுதிய நூல்களை எல்லாம் நாம் படிக்கின்ற போது நம்மளுக்கு விஷயம் தெரியும். அது அறிவியல் நூல்களா, அறம் சார்ந்த நூல்களா? அதைத்தான் அகிலம் என்னும் அவரை போற்றிக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு செய்தி படிக்கின்ற போது ஐயாவின் நினைவிடத்தை பார்த்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக வந்துவிட்டது என்ற ஒரு செய்தியை பார்த்து, அப்ப பாருங்கள், இருந்தாலும் இறந்தாலும் இவர் போல் யார் என்று பேர் சொல்ல வேண்டும். அது எதற்கு? அவர் அறத்தை பின்பற்றியதால் தான் இருக்கிறார். அதைத்தான் சொல்லியிருக்கார், அறத்தான் வருவதே இன்பம். அவருக்கு கிடைத்த இந்த புகழும் இன்பமும் அவர் செய்த அறத்தால் வந்தது. மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. மற்றெல்லாம் என்னது? இன்பமும் அல்ல, புகழும் அல்ல. அது வாடகைக்கு வாங்கினது. வாடகைக்கார எடுத்து எங்கனாலும் சுத்தலாம். சொந்தக்காரில் போகணும். அப்ப சொந்தக்கார் என்பது அறம், வாடகைக்கார் என்பது. அதைத்தான் அவர் சொல்றாங்க, நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகிற்கு. குரல் காட்டும் மரமானது அது அடிகளை போல் குறுகியதில்லை. 2 அடியில அறத்தை பற்றி சொல்கிறார்கள். ஆனால் கருத்து என்பது மிகவும் பெரியது. 2 அடியில் சொல்லப்பட்ட அறம் என்பது 3 எழுத்து. அதை வெளியிட முடியாது. மனதை தூய்மையாக வைப்பது முக்கிய மரமாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அந்த அறத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்?
எல்லாம் சரியாக இருக்கும். இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி இரண்டிற்கும் முக்கிய காரணமாக இருப்பது மனம். அந்த மனதை வழிப்படுத்துவது என்னது? அறம். அந்த அறத்தின் மூலம் கிடைப்பது வாழ்க்கையின் தரம். அப்படிதான் வாழும் மனிதனின் நிறம் என்று சொல்லி ஒரு கவிதையே உண்டு. அப்படிப்பட்ட கவிதைக்குத்தான் சொன்னார் பரிமேலழகர். அழகாக ஒரு வரி சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, எது ஒன்றை நாம் பின்பற்ற வேண்டுமோ, எது ஒன்றை நாம் பின்பற்ற வேண்டுமோ அதை பின்பற்றுதலும், எதை ஏற்கக்கூடாது, எதை தவிர்ப்பது என்பதையும் அறம். அழகாக சொல்ற விஷயம். அதாவது எதை செய்வது, எதை செய்யக்கூடாது, நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை யோசிப்பதை விட எதை செய்யக்கூடாது என்று யோசிக்கிறோம் பார்த்தீர்களா, அதுதான் அறம். அதைத்தான் சொல்றல, இப்படி இரு அப்படி இரு என்று சொல்றதை விட எப்படி இருக்கக்கூடாது என்பதை நாம் வலியுறுத்துகின்ற போது அங்கு மனதில் ஒரு அறம் என்ற ஒரு ஆணிவேர் துளிர் விடுகிறது. அது அரச மரமாக, ஆலமரமாக, கற்பக விருட்சமாக துளிர் விடுகிறது. அதைத்தான் அவர் சொன்னார். அதைத்தான் அதில் ஒரு அழகா ஒரு குரல்ல என்ன சொல்லிட்டு போயிருவாருன்னா, ஒரே வார்த்தையில சொல்வாரு, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பாரதி என்ற ஒரு குரல் உண்டு. அதாவது இதனால் இந்த பயன் நமக்கு வருமா அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. இதனால் இந்த பயன் நம்மளுக்கு வருமா என்று யோசிக்காமல் அறத்தின் செயல்பாட்டாக இருக்க வேண்டும். அதுதான் அவர் அவ்வளவு என்ன சொல்றாரு, அறத்தின் வழி இதுதான் என்று கேட்டறிய வேண்டியதில்லை. பல்லக்கினை தூக்கி கொண்டு போகிறவனையும் உள்ளே உட்கார்ந்து கொண்டு போகின்றவனையும் பார்க்க காட்சி அளவினாலே உணர்ந்து. அதைத்தான் அழகா சொல்லுவார் ஒருவர். அவள அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை, அறத்தாறு இதுவு வேண்டன சிவிகை, உருத்தானோடு ஊர்தான் இடை என்று சொல்வார்கள். அதுக்குதான் இந்த ஒரு விஷயம். அறத்தின் வழி பயன், அறத்தின் வழி நம்ம பயனடைய வேண்டும். நான் எப்படியும் வாழ்வேன், எப்படியும் வாழ்வேன் என்பது அறம் அல்ல. இப்படித்தான் வாழ்வேன், இந்த சூழ்நிலையில் வாழ்வேன் என்பது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒரு விஷயம். இப்ப நம்ம அறம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒரு சமீபத்தில் ஒரு நீதிக்கதையில ஒருவர் அறம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை படித்தேன். எனக்கு முதலில் அது கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. என்ன இந்த கவிதை இப்படி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வித்தியாசமான சிந்தனையாக இருந்தது. அதாவது காலங்காலமாக பாட்டியிடமிருந்து காகம் வடையை திருடி விட்டது என்று காகத்தையே நாம் குறை சொல்கிறோம். இது அறமா? எப்படி? கவனக்குறைவாகவும் கண்காணிப்பு குறைவாகவும் உள்ள பாட்டியையே நாம் குறை சொல்லவில்லை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னன்னா, அறம் என்பது காகத்தை குறை சொல்லும் அளவிற்கு பாட்டியும் நாம் என்ன செஞ்சிருக்கணும், எச்சரிக்கை பண்ணி இருக்க வேண்டும். அதுதான் இது. ஒரு மனிதன் தம்முடைய எண்ணங்களை செயல்களை பிறரிடம் விட்டு கொடுத்து விடுகிறான். அந்த பிறர் என்று சொல்கின்ற போது நாம் இங்க என்ன சொன்னோம், பொறாமை கோபம் ஆகியவற்றிலிருந்து நம்ம என்ன செய்யறோம், நமக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணங்களை விட்டு கொடுக்குறோம் பாத்தீங்களா, அப்பயே நம்மளிடமிருந்து அறம் தொலைந்து விடுகிறது, நாம் தொலைத்து விடுகிறோம். அதுதான் அதைத்தான் சொல்றோம், அறத்தாறு இதுவென வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எப்பவுமே முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த அறங்களை நாம் பின்பற்றுகின்ற போது அவர் என்ன சொல்றாரு, ஈகையே அறம்னு சொல்வார். நம்ம ஈகையை எடுத்துக்கொள்கிறோம். ஈகையை எடுத்துக்கொள்கின்ற போது எல்லாமே அது ஒரு அழகாக எப்படி சொல்வார்னா, அவ்வையே அறம் செய்ய விரும்பு என்ற வார்த்தையின் மூலம்தான் மனித இதயங்களை திறந்து வைத்தார். அறம் செய்ய விரும்பு, கொடுத்து வாழ்வது அறம், எடுத்து வாழ்வது அறம் அல்ல. கொடுத்து வாழ்வது அறம், எடுத்து வாழ்வது அறம் அல்ல. பிறரை கெடுத்து வாழ்வதல்ல. சமுதாய மாலையில் அன்பு என்ன நாரில் ஈகை என்னும் மலர்களை தொடுப்பதே அறம் என்று சொன்னார். அதைத்தான் சொல்ற. அதை அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வரிவரியாக கொண்டு இருக்கிறது. ஆக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதற்பை நீரை துடைத்துன்னு சொல்லி ஒரு குரல் வரும். அப்ப நம்ம என்ன செய்யணுமோ, அறம் என்பது சொல்லுகின்ற போது அன்று அறிவாம் என்னது அன்பு செய்த மற்றது போற்றுங்கால் கொண்டார் துணை. கடைசி காலத்தில் அறம் செய்வோம் என்று இருக்காமல் நாள்தோறும் அறம் செய்ய வேண்டும். ஒரு பணக்காரனோட கையில இருக்கிற மிகப்பெரிய செல்வம் நமக்கு போதுமான அளவிற்கு இருக்கிறது, மீதியை கொடுத்து விடுவோம் என்று எண்ணுகின்றவன் அறம். பின்னாடி பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னால் எப்படி? நாய் கையில் கிடைத்த தேங்காயை உருட்டித்தான் செல்ல முடியும், அதை உடைத்து யாருக்குமே தர முடியாது. கடைசி வரை உருட்டியே செல்வோம். அதுதான் என்ன செய்யணும்னா, நம்ம கிடைத்த செல்வத்தை பிறருக்கு கடைசி காலத்துல நம்ம அறம் செய்வோம், கடைசி காலத்துல நன்மை செய்வோம், கடைசி காலத்துல பேசுவோம். நல்ல விஷயங்களை தள்ளி போடுவது அறம் அல்ல. அந்தந்த விஷயங்களை அப்பொழுதே சொல்ல வேண்டும். அதுதான் விஷயம். அதாவது தானமும் தலை சிறந்த அறனும். தானம் இருக்கு இல்லையா, தானம் என்ன செய்யறோம், தலை சிறந்த அறமாக கொள்ளப்படுகிறது. அதற்கு கர்ணன் கதையை சொல்லலாம், மணிமேகலை சொல்லலாம். தானம் என்பது தேவைப்படும் எவருக்கும் உணவும் இருக்க இடமும் தருவது கூட ஒரு அறம் தானே.
அதைத்தான் சொன்னான். அதைதான் அப்ப நமக்கு சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு சிலப்பதிகாரம் உணர்த்துகின்ற 3 நீதிகள் வரும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டாகும். அறம் கூட்டாகும். அது என்ன அறம் கூட்டாகும் அப்படின்னு சொன்னா, நாம் அரசியலுக்குள் நுழைய வேண்டாம். அதாவது வந்து ஒரு தவறு செய்கின்ற போது, இங்கு ஒரு மனிதன் தவறு செய்கின்ற போது, அறம் என்பது நீதிபதியாக, கடவுளாக நம்மை தண்டிக்கின்ற ஒரு கருவியாக செயல்படும். அதுதான் ஒண்ணு விஷயம். அதாவது விதைத்ததை அறுப்பாய். வினை விதைத்ததை வினை அறுப்பான். விதி அல்லவோ முருகா என்று ஒரு திரைப்பட பாடலே உண்டு. அப்ப வினை விதைத்ததை அதை நம்ம என்ன அதுதான் உண்மை. நம்ம விதைத்ததை நம்ம என்ன செய்யறோம்? அறுக்க போறோம். நன்கு செய்தால் நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமை கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அதைத்தான் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் புண்ணிய கணக்கில் வரும் சொல்றோம் பாரு. நாம் கண்ணியமாக நடந்து கொண்டால் புண்ணிய கணக்கில் நாம் சேர்வோம். இதுதான் வந்து அறம் என்பது. அதோட கடைசியில ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார் பாருங்க. செயற்பாலது ஓரும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலது ஓரும் பலி. இந்த குறளை நீங்க நல்லா பாருங்க. அதாவது வந்து செயற்பாலது ஓரும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலது ஓரும் பலி. ஒருவருக்கு செய்யும் தன்மையுடையது அறச்செயல்களை ஆகும். நீக்க வேண்டியது தன்மையுடைய தீயவை செயல்கள். ஒரு மனுஷன் வந்து வாழ்வாங்கு வாழ்ந்தவன், வாழ்க்கையை தொலைத்தவன். வாழ்ந்தாங்கு வாழ்ந்தவன் என்ன நினைப்பான்? இந்த உலகத்திற்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைப்பான். வாழ தெரியாதவன் தீமையை செய்து கொண்டே இருப்பான். அதைத்தான் அழகாக சொன்னான். அதாவது வந்து நாம் என்ன நினைக்கிறோம் என்பது வந்து அறம். அந்த அறத்தை மனிதனுக்கு விதைக்கின்ற வேலை இருக்கிறது. அதுதான் உண்மையான விஷயம். நான் வந்து இன்னைக்கு வந்து இப்படி இருக்கிறேன், என்னை வந்து எனக்கு மனசுக்குள்ள வந்து என்னை வழிநடத்துவதற்கு யார் இருக்கிறார்கள்? ஒவ்வொரு மனிதனும் மனசாட்சிக்குள் கேட்கின்ற ஒரு கேள்வி, என்னை வழிநடத்த யார் இருக்கிறார்கள்? உன்னை நீ வழிநடத்து. எப்படி நடத்துவது? அறம் என்பது திருவள்ளுவர் சொன்ன அந்த 10 குறள்பாக்கள்ல இருக்கிறது. ஆனால் சொல்லாத ஒரு அறம் உன் மனசுக்குள் இருக்கிறது. அது மனச்சாட்சி. மனித சாட்சி பூண்டில் ஏறி பொய் சொல்லலாம், ஆனால் மனச்சாட்சி பூண்டில் ஏறி உண்மையைத்தான் பேசும். ஆக அந்த மனச்சாட்சியின்படி வாழ்கின்ற அறம் இருக்கிறது அல்லவா, அது உலகத்தில் மிகப்பெரிய பெரிய பெரிய ஒரு பொக்கிஷம். அதைத்தான் அவர் சொல்றாரு, ஒரு மனிதன் வாழ்கின்ற போது உயர்பாலது ஓரும் பழி. பழி என்பது என்னது? இந்த ஊருக்கு வழி சொல்ல தெரியும், வழி சொல்ல தெரியாது என்ற ஒரு கவிதை இருக்கிறது. ஆகையால் ஒரு மனிதன் வழியை உருவாக்குவது அறம், வழியை உருவாக்குவது அறமற்ற செயல்கள். ஆக நாம் அறமாக வாழ வேண்டும். அதைத்தான் அறம் வலியுறுத்தல். கண்டிப்பாக காலத்தின் கட்டாயம் இது. அறம் என்பது இன்று நிறைய இல்லை, மனிதர்களிடமே இல்லை. ஒரு பேருந்திற்கு காத்து கிடக்கின்ற போது, எல்லோரும் ஏறுகின்ற போது ஒரு வயதான முதியவரை தள்ளிவிட்டு விட்டு இளைஞர்கள் ஏறுகிறார்கள். அவர் அடுத்த பேருந்துக்காக காத்திருக்கும் போது கீழேயே விழுந்து விட தூக்கி விடுவார் கூட யாரும் இல்லை. அந்த இடத்தில் அறம் மறைந்து போய் விடுகிறது. ஒரு இடத்தில் விபத்தில் அடிபட்டு ஒருவர் கிடைக்கிறார், எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சாலையில் தார் மட்டுமா உருகுகிறது? தார் உருகுகிறது சாலையில். ஆனால் யார் உருகுகிறார்கள்? அந்த இடத்தில் அறம் அழிந்து போகிறது. கூட்டத்தில் ஒரு பொருளை காணவில்லை என்று சொன்னவுடன் யார் எடுத்தார் என்று என்ன செய்ய வேண்டியது என்றும் யாரும் இல்லை. ஏதோ யாருடைய பொருளோ காணாமல் போய்விட்டது. ஆனால் நாம் நாம இருக்கிறோம், அது போதும் நமக்கு என்று சொல்லுகின்ற போது அந்த இடத்தில் அறம் எல்லோருடைய துன்பத்தையும் தன் துன்பமாக நினைத்துக் கொள்வது. இப்படிப்பட்ட ஒரு அறத்தை 10 குறள்களில் சொல்லி ஒரு முத்தாய்ப்பான ஒரு அழகான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாகை தமிழ் மன்றத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, உங்களுடைய உரை வந்து மிகச் சிறப்பாக இருந்தது. இது உரைன்னு சொல்ல முடியாது. வள்ளுவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற இந்த 10 குறள்ல சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையோட இயல்போட நம்ம வந்து புராண கதைகளோட அதோட இல்லாம கர்ணன், மணிமேகலை, சிலப்பதிகாரம், ஐம்பெரும் காப்பியங்களையும் தொட்டு உங்களுடைய ஒரு அற்புதமான கருத்து பதிவை வந்து நீங்க பதிவிட்டு இருக்கீங்க ஐயா. உங்களுடைய இந்த கருத்து பதிவுக்கு கலந்துரையாடலுக்கு வந்து மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாகை தமிழ் சங்கத்தின் வாயிலாக. அடுத்தபடியாக நம்முடைய இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் அம்மா உங்களுடைய சிறப்பான ஒரு கருத்துரை வந்து
வாங்கம்மா. அம்மா இருக்கீங்களா? லட்சுமி அம்மா இருக்கீங்களாம்மா? அம்மா இருக்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சரி. வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய இந்த இனிய மாலை நேரத்தில் மிக அருமையான ஒரு தலைப்பை அமைத்து கொடுத்து எங்களுக்கு இந்த வாய்ப்பை பேசுவதற்கு வழங்கிய வாகை தமிழ்ச்சங்கம், பன்னாட்டு தமிழ்ச்சங்கம் நிறுவனத்திற்கு எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாகை நிறுவனர், ஒருங்கிணைப்பாளர்கள், பயணிக்கும் வாகை குடும்பத்து அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் என்னுடன் இன்று நிகழ்வில் கலந்திருக்கும் சக சான்றோர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரண் வலியுறுத்தல் என்ற இந்த அருமையான தலைப்பு அறத்துப்பாலில் 4வது அதிகாரமாக வள்ளுவர் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில, மனிதனோட வாழ்க்கையில அறத்தின் அவசியத்தை எடுத்துரைப்பதற்காகவே இந்த அதிகாரம் படைக்கப்பட்டுள்ளது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். எதையெல்லாம் நாம் அறம் என்று சொல்கிறோம், எதற்காக அரண் வலியுறுத்தல் என்ற ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் ஏற்றினார், அதோட அவசியம் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னாக்க, ஒரு மனிதன் செல்வத்தை இழந்துட்டான் அப்படின்னாக்கா மீண்டும் சம்பாதிச்சுக்கலாம். அறத்தை இழந்தால் வாழ்க்கையே இழந்துடுவான். மனித வாழ்வோட உண்மையான அடித்தளம் அறம். மனிதன் என்பவன் குரோதம், வன்மம், இழிவான குணநலன்களை நீக்கி நற்பண்புகளுடன் தூய மனதுடன் தானும் வாழ்ந்து எல்லோரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற நெறிகளுடன் வாழ்வதே அறநெறி என்று நம்ம சொல்லலாம். நல்ல எண்ணம் இருக்கணும் மனிதனுக்கு. நல்ல எண்ணம், நம்ம பெருசா செலவு பண்ணி பெரிய தர்மங்கள் அப்படியெல்லாம் அறம் வளர்த்தல் அப்படின்னாக்க பெரிய தண்ணீர் பந்தலோ இல்ல அன்னதான சத்திரமோ கட்டி அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளை காலில் தடுக்கி விட்டு தடுக்கின கல்லு இருக்கு பாருங்க, அதை தூக்கி அண்ணன் போட்டுட்டு போனாலே அது கூட அறம் தான். நம்மால் என்றது நம்ம காலை குத்திக்க ரத்தமாக்குனது அடுத்தவன் ஒருத்தருக்கு செருப்பு போடாம அந்த காயத்தை ஏற்படுத்திக்க கூடாதுன்னு தூக்கி போடுறோம் பாருங்க, அந்த எண்ணமே ஒரு நல்ல எண்ணம், அதுவே அறம் தான். அதே மாதிரி நீ பசித்து இருக்கும் போது பாயாசம் போட்டு சாப்பாடு போடணுங்கல்ல, தண்ணி சாதம் இருக்கு பாருங்க, தண்ணி சாதமும் ஒரு ஊறுகாயும் கொடுத்து அவன் வயிறு குளிர போறான் பாருங்க, அதுதான் அறம். அப்ப நம்ம பெரிய தர்மமா பெருசாலாம் செலவு பண்ணணும் எல்லாம் கிடையாது. மனதார நல்ல எண்ணங்களும் நல்ல குணநலன்களும் இருத்தலே அறம் என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சிற்றறிவுக்கு. மனிதனுக்கு அவன் உயர வேண்டும் என்பதற்காகவே மனிதன் தன்னையும் உயர்த்தி தன்னை சார்ந்தவர்களையும் உயர்த்துவதற்காகவே இந்த அதிகாரத்தை படைத்திருக்கிறாரோ என்று நான் எண்ணுகிறேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நல்லொழுக்கம் அப்படிங்கிறது, நல்ல தர்மம் அப்படிங்கிறது இன்னொருத்தர் இப்ப இந்த திருக்குறள் எல்லாம் நம்ம படிக்கும் போது நம்மளுடைய குழந்தைகளுக்கு காலகாலமாக போதித்து கொண்டிருக்கிறார்கள். 10 பேர் 100 பேருக்கு சொல்லும் போது ஒரு 10 பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அது பல்மடங்காக பெருகும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல் போதனைகள் மக்களிடையே நல்ல ஒரு சிறப்பான ஒரு தர்மத்தையும் நல் வாழ்வையும் நல் சுற்றுச்சூழலையும் உருவாக்கும் என்று நம்ம கண்டிப்பா நம்ம புரிந்துகிட்டு இருக்கோம், அதில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல சுட்டி காட்டும் ஒரு பாட்டு கூட இருக்கிறது கர்ணன் படத்துல. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது நல்லவன் வகுத்தது மறந்துட்டேன், குழப்பிட்டேன். அது மாதிரி அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும், குற்றம் இல்லாமல் தூய்மையாக இருப்பதே உண்மையான அறம் என்பதே வள்ளுவர். இப்ப சகோதரர், எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்னாங்க, அறம் என்பது இந்த மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற என்று
அந்த இந்த 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 ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னாக்க இந்த அறத்தை பற்றின வள்ளுவம் சொன்ன அந்த அறத்தினுடைய டாப் டு பாட்டம் எல்லாம் இந்த ஒரு பாட்டுலயே அடங்கி போயிடும். அந்த மாதிரி இவ்வுலகில் அறநெறியில் வாழ்வதே ஒருவருக்கு சிறந்த செல்வத்தையும் புகழையும் தரும். மேலும் அறத்திற்கு எந்த செல்வமும் ஈடாகாது என்பதை குறிப்பிடும் குறள் அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அதாவது அறத்தை விட உயர்ந்த செல்வம் இவ்வுலகில் எதுவுமே கிடையாது. அறத்தை ஒருத்தன் புறக்கணிச்சான் அப்படின்னாக்க அதை விட பெரிய தீமை உலகில வேற எதுவுமே இல்லை என்று இந்த குறள் மூலம் நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஒரு மரத்திற்கு வேறு எவ்வளவு முக்கியமோ மனிதனுக்கு அறம் அவ்வளவு முக்கியம். ஒரு கட்டடத்திற்கு அஸ்திவாரம் இல்லை என்றால் அது வந்து எப்படி சரிஞ்சு விழுந்துருது இல்லையா? அது போல அறமில்லாத வாழ்க்கையும் ஒரு நாள் வீழ்ச்சி அடைஞ்சிரும். அறமும் பகவத்கீதையும் ஒப்பிட்டு நான் இதுல ஒரு ஒரு குறிப்பிட ஆசைப்படுறேன். பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் தர்மம் காக்கப்படும் போது உலகமும் காக்கப்படும் என்று வலியுறுத்துகிறார். திருவள்ளுவர் கூறும் அறமும் கீதையில் கூறப்படும் தர்மமும் ஒரே கருத்தை உணர்த்துது என்பதை இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க முடியுது. அறம்ங்கிறது வெறும் சடங்கோ மத சடங்கோ அது கிடையாது. உண்மை பேசணும், அது அறம். பிறருக்கு உதவணும், மனதார உதவணும், அது அறம். பெற்றோரை மதிக்கணும், அது அறம். இயற்கையை பாதுகாப்பது, அதுவும் அறம். வள்ளலார் சொன்னார் இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் என்று. அந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு 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 செடி வாடினா கூட அதுக்கு ஒரு கப்பு தண்ணி எடுத்து ஊத்தணும்னா அது கூட அறம் தாங்க. அன்போடு வாழ்வது அறம். இன்னும் ஒரு ஒப்பீட்டை பார்க்கலாங்க. திருவள்ளுவரின் அறமும் திருமூலரின் திருமந்திரமும் வந்து ஒப்பீடு செய்தோம்னா திருவள்ளுவரோட அறத்தையும் திருமூலரின் திருமந்திரத்தில் கூறப்பட்டிருக்கும் அறத்தையும் ஒப்பீடு செய்து பார்த்தோம்னாக்க திருமூலர் அறத்தை வந்து அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே அறத்தின் உயிர். அன்பில்லாத அறம் உயிரற்ற உடம்பை போன்றது. அதேதான் திருவள்ளுவரும் அறத்தின் மையமாக அன்பை வைத்திருக்கிறார். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அப்ப அந்த நம்மளுடைய அந்த மூதாதையர்கள், நம்மளுடைய ஆதி மூதாதையர்கள் எல்லாருமே வந்து அன்பு, கருணை, ஈகை இதை எல்லாத்தையுமே வந்து அறத்தினுடைய அந்த தலைப்புலதான் அவங்க வைத்து இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றது என்ன, எண்ணங்களை சிறப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வந்து வாழ்க்கையில வந்து தானும் வாழ்ந்து தன் சமூகத்தையும் தன்னை சார்ந்தவர்களையும் தன் சுற்றம் உள்ளவர்களுடன் நட்புடனும் நல்ல ஒரு மனதுடனும் நல்ல குணநலனுடன் வாழணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் இப்ப வந்து நம்மெல்லாம் வந்து கிஃப்டட் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பிறந்த காலம் வேற, இப்ப இருக்கிற காலம் பாத்தீங்கன்னாக்கா அது எல்லாமே குறைஞ்சு போனதுங்கிறது ஒரு மனிதர் வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன் அப்படின்னாக்கா அதெல்லாம் வளர்ப்பதுதான் இந்த வாகையினுடைய இந்த நிகழ்வுகள் எல்லாமே அழிந்து கொண்டிருக்கும் தமிழையும் நம்மளுடைய இந்த மாதிரி ஒரு அறநெறிகளையும் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து ஊக்குவிக்குது அப்படிதான் சொல்லலாம். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், என் குடும்பத்துல உள்ளவங்க அத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்ம சகோதரர்கள் சான்றோர்கள் பேசும்போதும் கேட்கிறாங்க. அப்ப இந்த நிகழ்வை எத்தனை பேர் கேட்கிறாங்க? அப்ப கேட்பவர்கள் மனதில் என்னென்ன இந்த அழிந்து வரும் இந்த தமிழும் இந்த திருக்குறளும் திருமூலரும் திருமந்திரமும் எத்தனை பேர் வந்து தெரியலையோ அது அத்தனை பேரும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு தளமாக வாகை தமிழ்ச்சங்கம் அமைந்திருக்கு. அதற்கு நான் பல கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அறம் மனிதனுக்கு புகழை தருது, செல்வத்தை தருது, மன நிம்மதியை தருது. இன்றைய உலகில பலர் பணத்தை தேடுகின்றனர், அதை தேடி ஓடுகின்றனர். ஆனால் பணத்தால் வாங்க முடியாதவை நிறைய இருக்கு. நிம்மதி, அன்பு, மரியாதை, நல்ல பேரு, இதெல்லாம் தர்றது தாங்க அறம். இயற்கை ஒப்புமையை, சூரியன் ஒளியை எல்லோருக்கும் தர்றான். மரம் தன் நிழலை எல்லோருக்கும் தருது. நதி தன் நீரை எல்லோருக்கும் வழங்குது. அவை எதையும் எதிர்பார்ப்பது கிடையாதுங்க. அது போல மனிதனும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுவே அறம். அறம் இல்லாத சமூகம் எப்படி இருக்கும்? நீதியற்ற ஆட்சி நிறைஞ்சிருக்கும், அன்பற்ற குடும்பம், ஊழல் நிறைந்த நிர்வாகம்,
வன்முறை நிறைந்த வாழ்க்கை, இவை அனைத்தையும் அறம் குறைந்ததன் விளைவுகளாக நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் செய்திகளாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பத்திரிகைகள்ல வாசிக்கிறோம். அப்ப இது எல்லாமே வந்து இந்த நன்னெறிகள் குறைந்ததுனாலதான் அப்படிங்கறத நாம உணர்ந்து கொள்ள முடியுது. அதற்காகவே இந்த அதிகாரத்தை திருவள்ளுவர் வலியுறுத்தி இருக்கிறார். இன்றைய காலத்திற்கு அறத்தின் தேவை. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமா இருக்கு, ஆனா அதுல மனித நேயம் இருக்கா? குறைஞ்சு போச்சு. இது குறையக்கூடாது, குறைஞ்சு போச்சு. கணினி அறிவு வளரணும், அதே நேரத்துல மனசாட்சியும் அறிவும் வளரணும். விஞ்ஞானம் நம்ம வந்து அப்படியே ஆன் பண்ணி விட்டா வந்து வேலை செய்யற வெறும் பொம்மையாகவோ இல்லை இயந்திரங்களாகவோ நாம் இருக்கக்கூடாது. அதற்கு வந்து குழந்தைகளிலேருந்தே பக்குவப்பட வைக்கணும். அவங்களுக்கு அறநெறிகளை சொல்லி கொடுக்கணும், நன்னெறிகளை சொல்லி கொடுக்கணும். பெருசா படிக்க வைக்கிறது, காசை கொட்டி படிக்க வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுக்கு நன்னெறிகளை வந்து அதாவது 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தையிலே இளமையில் கல் பசுமரத்தாணி இந்த மாதிரிலாம் நமக்கு சொல்லி 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 புகட்டி இருக்காங்க. அது எல்லாமே எனக்கு வந்து இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது. அப்ப அந்த குழந்தையிலிருந்தே அந்த அறநெறிகளை நாம வந்து குழந்தைகளுக்கு கொண்டுட்டு வந்துடணும். அப்ப அவங்களால தடம் மாறவே முடியாது. வாழ்க்கையில இளமையில வந்து அந்த சிசுலேயே அந்த அறநெறிகளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாங்கல்ல, அவங்க கொண்டு வந்துட்டோம்னா அவங்க அந்த அறநெறியிலேருந்து தவற மாட்டாங்க. இதுக்கு நான் என்னுடைய குழந்தைகளை நான் அதுக்கு உதாரணம் சொல்லுவேன். அதே மாதிரி படிக்கக்கூடிய மிஷினா மட்டும் அவங்கள எல்லாமே அறநெறிகளை சொல்லி வளர்க்கணும். இந்த மாதிரி மன்றங்கள், வாகை மன்றங்கள் போல நிறைய வந்து நன்னெறி புகட்டும் இந்த கல்விகள் எல்லாம் அவங்களுக்கு அமைத்து கொடுக்கணும். படிப்பு மட்டும் ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு அந்த ஏட்டுச் சுரக்காயை மட்டும் வந்து நம்ம கரைச்சி அவங்கள குடிக்க வைக்க கூடாது அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அறநெறி விஞ்ஞான வளர்ச்சிக்கு அறநெறி துணையாக இல்லை என்றால் அது மனித குலத்திற்கு ஆபத்தாயிடும். இன்றைய வாழ்க்கையில நாம தினமும் பல சோதனைகளை சந்திக்கிறோம். உண்மையா சில விஷயங்களை வந்து நம்ம உண்மையா எடுத்துக்கிறதா, பொய்யா, இது நேர்மையா, இது குறுக்கு வழியா என்ற கேள்வி நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்புறதா நம்ப முடியாதாங்கிற அந்த ஒரு சோதனைகள்லாம் வருது. அப்ப நாம் வந்து சரியாக வந்து ஆழ்ந்த சிந்தனையோடு அறநெறியோடு வாழ்ந்தோம் என்றால் நம்மளுக்கு வந்து அந்த நேரத்துல மனசாட்சி சொல்லும் நல்ல வழியை தேர்ந்தெடுத்ததுக்கான வழிகாட்டி கொடுக்கும். அறம் என்பது பெரிய சாதனைகள் செய்வதெல்லாம் கிடையாது. அன்றாட வாழ்க்கையில நேர்மையா, அன்பா, பொறுப்பா நடப்பதே அறம். திருவள்ளுவர் சொல்ற அறம் அப்படிங்கறத நான் என்னுடைய மனதிற்கு நான் ஏற்றுக்கொண்ட அந்த விஷயத்த சொல்றேன். அதே மாதிரி ஒரு தடுமாறி விழுந்துட்டாங்களா, அந்த நேரத்துல வந்து நம்ம இன்னொருத்தர் பின்னாடி வரவங்க தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கிறது வந்து அது அறம் கிடையாது. விழுந்துட்டாங்களா ஓடோடி தூக்கணும். அதுல ஆராய்ச்சி வேண்டாம். இதுல அவன் செத்து போயிட்டான்னாக்கா அவன் வந்து அடுத்து நம்ம கேஸ், போலீஸ் இதுதான் மனிதர்கள் திட்டமிடுறார்கள். எந்த இத வந்து சிந்தனைகளும் இல்லாம ஆபத்தில் இருப்பவனை காப்பாத்துறது, விழுந்தவனை வந்து தூக்கி விடுறதே அது அறம் தான். பசி உள்ளவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது அறம், உண்மையை பேசுறது அறம், பிறருக்கு தீங்கு செய்யாம இருப்பது அறங்க, நன்றி உணர்வுடன் வாழ்வது, இவையே மனித வாழ்க்கையின் உண்மையான செல்வங்களாக நாம நினைக்கணும். அறம் என்பது நாம் இறந்த பிறகு மக்கள் பேசும் புகழ் கிடையாது. நாம் வாழும் போதே மக்கள் நம்மை நம்பும் பண்பாகும். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சின்ன கதை. ஒரு ஆட்டோல போய்கிட்டு இருக்கிறோம். இதுல ஷேர் ஆட்டோ, நிறைய பேர் உட்கார்ந்து வராங்க. இதுல கத்தையான பணம், அது கல்யாணத்திற்கு அவங்க நிறைய நகையும் பணமும் அதுக்குள்ள பேக்ல வச்சு எடுத்துட்டு போறவங்க 2-3 பேக் வச்சதுல இந்த பேகை மிஸ் பண்ணிட்டாங்க. இதுல நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களோட டெஸ்டினேஷன் எங்கேயோ அங்கேயே போயிட்டாங்க. அப்பதான் தெரியுது ஒரு பேக் காணும் அப்படிங்கறத. அப்ப தேடி ஆட்டோக்காரரை தேடி பதஷ்டத்தோட வந்து நம்ம இந்த இடத்துல தானே கடைசியா இந்த 3 பேக்கும் இதுலதான் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு
எங்க விட்டாங்களோ திரும்பவும் பஸ் ஏறி அந்த இடத்துக்கே வந்து அந்த ஆட்டோக்கார்ட்ட கேட்கவும், அந்த ஆட்டோக்கார் ஒரு பைசா கூட அதுல கூட இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்களாம். நீங்களும் நம்ம அதாவது அந்த பணத்தை அவங்க கிட்ட ஒப்படைக்கும்போது அவங்க பணத்தை கிஃப்ட்டா குடுத்தாங்களாம். அதான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து நான் இந்த பணத்தை நான் கடன் வாங்கி எடுத்துக்கிட்டு போறேன். நகையெல்லாம் அடகு வச்சு இந்த பணத்தை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க ஒரு கிஃப்ட்டா அந்த ஆட்டோக்காரருக்கு குடுக்கவும், பக்கத்துல உள்ளவங்களும் சொல்லிருக்காங்க, "நீ தானே அவ்வளோ பணத்தையும் அவங்களுக்கு கண்டுபிடிச்சு குடுத்துருக்க. நீனும் கஷ்டத்துல இருக்க வாங்கிக்கோன்னு." அந்த மனிதன் ஒரு ரூபா கூட அதுலேருந்து வாங்கிக்கலையாம். அப்ப எத்தகைய ஒரு நம்பகத்தன்மை! எவ்வளோ நெனச்சிருந்தாக்க, அதுல அத்தன பேர் வந்திருக்காங்க. யார் எடுத்தாங்களோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போகலாம்ல. இல்ல. அப்ப உண்மையான செல்வம் வந்து இந்த இந்த நம்பகத்தன்மையோட அடுத்தவங்களுடைய பொருள் நமக்கு வேண்டாம். நாம் சம்பாதிக்கும் பணம் வந்து நமக்கு ஒட்டுனாலே போதுமானது அப்படின்னு அந்த ஒரு அந்த அந்த இடத்துல அந்த ஆட்டோக்காரோடைய அந்த மனமானது இருக்கு. ஏழ்மை தினம்தோறும் போராடி சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்தக்கூடிய ஒரு மனிதன். ஆனா அவன் பிறர் பணத்துக்கு ஆசைப்படல. அந்த நேரத்துல அந்த வள்ளுவர் சொல்லிய அந்த அறம வந்து நாம் நினைக்க தோணுது இல்லையா? அது மாதிரி நாம வாழும்போதே மக்கள் நம்மை நம்பும் பண்பாக நாம நடந்துக்கணும். வீட்டுக்கு வந்து எப்படி சுவர் பாதுகாப்போ இருக்கோ, நம்ம நாட்டிற்கு சட்டம் பாதுகாப்போ இருக்கோ, மனிதனுக்கு அறமே பாதுகாப்பு. திருவள்ளுவர் அறத்தை வலியுறுத்தியதன் காரணம், அறம் மனிதனை மட்டுமல்ல, குடும்பத்தையும், சமூகத்தையும், உலகத்தையும் காக்கும் என்பதாலேயே. பணம் சேர்க்கிறவன் வந்து பணக்காரன், அறம் சேர்க்கிறவன் மனிதரோட இதயத்தில் வாழ்பவன். எப்படி ஆட்டோக்காரன் எத்தனையோ வருஷம் ஆகுது இந்த சம்பவம் நடந்து. அந்த அம்மாவும் அதை மறந்திருக்க மாட்டாங்க. அதை அதை நாங்க கேள்விப்பட்ட நாங்களும் அதை இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம்னாலும் இருக்கும். 10, 12 வருஷம்னாலும் இருக்கும். இன்றைய வரைக்கும் அந்த சம்பவம் மறக்கவே முடியல. அப்ப மனிதனோட உண்மையான அடையாளம் அவனுடைய செல்வம் அல்ல, அவனுடைய அறமே. அறம் வாழ்ந்தா மனிதன் வாழ்வான். அறம் வளர்ந்தால் உலகம் வளரும். அறம் என்பது வந்து சும்மா ஏட்டுச்சுரைக்கா கிடையாது. வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் பண்பு அது. செல்வம் மனிதனை உயர்த்தலாம். ஆனால் அறம்தான் மனிதனை மதிப்பு மிக்கவனாக திகழ வைக்குது. எனவே அறத்தை போற்றுவோம், அற வழியில் வாழ்வோம், அறம் தழைக்க மனிதநேயம் வளர்ப்போம். அறம் செய்ய விரும்பும் மனம் இருந்தால் மனிதன் உயர்வான். திருவள்ளுவர் கூறியபடி அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு என்ற உண்மையை நம் வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வோம். அறத்தோடு வாழ்வோம், அன்போடு நடப்போம், மனிதநேயத்தை வளர்ப்போம். அறம் நிறைந்த சமூகம் உருவானால் நாடே உயர்வடையும். திருவள்ளுவர் காட்டிய அறநெறி பாதையில் நாம் அனைவரும் நடப்போம். வாழ்க தமிழ், வளர்க திருக்குறள் நெறி. வாழ்க வளமுடன். எனக்கு வாய்ப்பு அளித்த வாகை தமிழ்ச்சங்க நிறுவனத்திற்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் அத்துணை பேருக்கும், வாகை குடும்ப உறுப்பினர்களுக்கும், என்னுடன் பயணிக்கும் சக சான்றோர்களுக்கும், இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியோட சொன்னீங்க. அந்த நிகழ்வு வந்து நம்ம அதுதான் இந்த அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா, நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்க கருத்துக்களை நம்ம சுத்திலும் நிகழும் பொழுது அது நம்ம மனதுக்கு அவ்வளவு நெகிழ்ச்சியா, இந்த நிகழ்வுல நீங்க வந்து இத சொல்லணும், இந்த கருத்தை பதிய வைக்கணும், அதுதான் அரண். நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒன்னொன்னும் நம்ம பார்த்து அதை அனுபவிச்சு அதை உள்வாங்கி அதை சிந்திச்சோம் அப்படின்னா நம்ம வள்ளுவர் சொன்ன அந்த குறள்கள் எல்லாத்துலயுமே வந்து வள்ளுவம் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்கூடாக பாக்குறோம். ரொம்ப நன்றிங்க அம்மா. நீங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய குறள்களை தொட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருமூலர் அவருடைய குறளையும் அவருடைய வாக்கியத்தையும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எவ்வளவு அளவு நீங்க உள்வாங்கி இருந்தா அதுல இருக்கக்கூடிய அறம் இத சொல்றது அப்படிங்கிறத கருத்துக்களையும் வள்ளலார் நம்ம வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன நம்ம வள்ளலாருடைய நெறியையும் தொட்டு பகவத்கீதையில சொல்லக்கூடிய அந்த அதாவது பாத்தீங்கன்னா உலகத்துக்கே வந்து சொல்லக்கூடிய ஒரு சாராம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவத்கீதை. அதுல இல்லாதது எதுவுமே இல்ல. நம்ம வள்ளுவமையும் பகவத்கீதையில பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மதம், சாதி, இனம் இது எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய மக்கள் பின்பற்றக்கூடிய நம்ம குரான்ல சொல்லியிருக்கிறதும் பைபிள்ல சொல்லியிருக்கக்கூடியதும் பகவத்கீதை இது மூன்றுமே வந்து மனிதனுக்கு வந்து எப்படிலாம் துன்பங்கள் வரும், அந்த துன்பம் வந்தாலும் அவனுடைய துன்பத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இன்பம், மனிதம், மனம்
அத வந்து வலியுறுத்தக்கூடியதான் இந்த 3மே பார்த்தீங்கன்னா. அவ்ளோ ஒரு அற்புதமான வந்து உதாரணங்களை எல்லாம் இங்க எடுத்து கூறி, தங்களுடைய ஒரு உரையை வந்து மிகவும் நிறைவுனா மன நிறைவாக நீங்க எடுத்து குடுத்துருக்கீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. அடுத்தடுத்து நீங்க வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில வந்து பங்கேறுங்க. அதோட இல்லாம உங்கள சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றி அம்மா. வாகை நன்றி. தமிழ்ச் வாகை தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக தங்களுடைய உரையை பாராட்டி ரொம்பவே நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சாரதா லட்சுமிமா. எஸ் மேம். வாங்கம்மா. தங்களுடைய மேலானதொரு உங்களுடைய உரையும் வந்து கேட்டிருக்கோம் இல்லையா முன்ன. இயல்பா இருக்கும். தன்னை சுற்றி நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இருந்து சொல்வீங்க. அதே போல உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்த்து இதோ உங்கள் வசம் இந்த இடம். எஸ் மேம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே எனக் கூறி பொற்றாமரை குளத்தில் மூழ்கி எழுந்த தமிழ் சமூகத்திற்கு என் முதல் வணக்கம். இங்க உள்ள அவையோருக்கு என் மறு வணக்கம். இன்றைய தலைப்பு எனக்கு அரண் வலியுறுத்தல். பொதுவாக அரண் வலியுறுத்தல் என்னும் தலைப்பை உற்று நோக்கினேன். மற்ற அதிகாரங்களின் தலைப்பையும் உற்று நோக்கினேன். பண்புடைமை, அடக்கமுடைமை, அரண் வலியுறுத்தல் போன்றெல்லாம் அதிகாரத்தின் பெயர்கள் இருக்கும் பொழுது அது என்ன பண்புடைமை? பண்பு வலியுறுத்தல் என்று வைக்கக்கூடாதா, அல்லது இங்கு அரண் வலியுறுத்தல் என்று வைப்பதை போன்று அரணுடைமை என்று வைக்கக்கூடாதா என்று எனக்கு ஒரு சிந்தனை இருந்தது. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அதிகாரத்தின் பெயர்களுக்கும் நம் தமிழில் தற்குறி பெயர், காரண பெயர்கள் என்று நிறைய இருக்கும். உதாரணத்திற்கு நாற்காலி என்றால் 4 கால்கள் இருப்பதுதான் நாற்காலி என்று கூறுவதை போல், முக்காலி என்றால் 3 கால்கள் இருப்பது முக்காலி. வார்த்தை சுருங்க பாகற்காய், அதன் பாகற்காயின் சிறப்பும் பாகு அற்காய் என்று கூறப்படுகிறதே தவிர கசப்புக்காய் என்று கூறப்படுவது அல்ல. சோ இவைகள் எல்லாம் இவ்வாறு வரும் பொழுது நமது திருக்குறளின் அதிகாரத்தின் பெயர்களும் தற்குறி பெயர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்ததில் நிச்சயமாக இல்லை. திருக்குறளில் இருப்பது காரண பெயர்கள் தான். ஆம், பண்பு உடைமை, பண்பு பிளஸ் உடைமை. சிறு வயதில் நாம் பகுபதம் பகாப்பதம் பிரித்து எழுதுவதை போல் பண்பு பிளஸ் உடைமை. உடைமை என்றால் நம்மிடம் இருந்து எனக்கு வேண்டாம் என்று கூறி வெளியில் வைப்பதுதான் உடைமை. ஆனால் வலியுறுத்தல், திருவள்ளுவர் பண்பை வலியுறுத்தவில்லை, ஆனால் அறத்தை வலியுறுத்துகிறார். பண்பு வலியுறுத்தப்படவில்லை, அடக்கம் வலியுறுத்தப்படவில்லை, ஆனால் அரண் வலியுறுத்தப்படுகிறது. வலியுறுத்தல். இங்கு இந்த தலைப்பின் பெயரையும் நாம் பகுபத பகாபதம் சிறு வயதில் கற்றதை போல் பிரித்து பார்த்தால் வலியுறுத்தல். சரி, வலியுறுத்தல் வலிமையை அவர்கள் இல்லை என்ற காலம்தான். ராமாயண காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சோழர் காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பல்லவர் காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்க காலத்திலிருந்து இன்று வரை தற்போதைய இந்தியா வரை நமக்கு நேரம் நிற்பதில்லை. எனவே அறத்தை இந்த நிற்க முடியாத நேரங்களோடு பயணிக்கும் மக்கள் ஆகிய நாம் அறத்தை வலியுறுத்த வேண்டும். மக்களாகிய நமக்கு அறத்தை வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் வள்ளுவரின் கருத்தோ என்னமோ. அதனால்தான் அந்த அதிகாரத்திற்கு அரண் வலியுறுத்தல் என்று பெயர். அரண் உடைமை என்பது பெயர் அல்ல. இன்னொன்றும் எனக்கு இப்பெயர் காரணங்களை வைத்து கூற வேண்டும் என்றால், பண்பு உடைமை என்பது என்றாவது நாம் தொலைத்து விடலாம் என்பதுதான். நம்மோடு கூட இருக்கும் வரைதான் அவை உடைமை. நாம வெளியே இப்ப உடைமை என்பதற்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு வீடு என்பது உடைமை. இட்ஸ் அவர் ப்ராப்பர்ட்டி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். தேவை என்றால் அந்த உடைமையை விற்றுவிடலாம். உடைமை விற்றுவிடலாம். ஆனால் வலியுறுத்தப்படும் ஒரு ஒன்றை விட்டுவிடக் கூடாது என்பதனால் தான் அரண் வலியுறுத்தல் என்று கூறுகிறார். ஆம், சரி. அரண் வலியுறுத்தல் இருந்து எனக்கு 2 குறள்கள் மிகவும் பிடித்த குறள்கள். ஏனென்றால் அவைகள் அந்த குறளோடு என்ன அரண் என்றால் என்ன என்பதனை தெளிவாக விளக்கி கூறியிருப்பார். அந்த குறள்கள் 2 குறள்கள் என்னவென்றால்,
அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்பார். எடுத்துக்கொள்வோம். அழுக்காறு. அழுக்காறு ஏன் அழுக்காறு என்றால் பொறாமை, அவாவென்றால் பேராசை, வெகுளி என்றால் கோபம், இன்னாச்சொல் பெயர்களில் என்னவென்று கூறவே வேண்டாம், இன்னாச்சொல். இவைகளில் அறத்தை இழுக்கா இயன்ற அறம் என்று வள்ளுவர் கூறுகிறார். இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்றால் இவை நான்கிலும் பார்த்துக் கொள்வோம். ஒரு மனிதனுக்கும் மற்ற மனிதனுக்கும் உள்ள உறவு முறையை கூறுவதுதான் இவை நான்கு சொற்களும். அழுக்காறு என்றால் ஒரு மனிதனை கண்டு நாம் பொறாமை கொண்டோம் என்றால் அம்மனிதனோடு சக வாழ்க்கையில் ஈடுபட இயலாது. பிறகு பொறாமை என்பது எப்படி வரும்? கூட நம்மோடு இருப்பவர்களை கண்டுதான் பொறாமை வரும். அது நம் யாராக வேண்டாம் இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நமது உறவுக்காரர்களாக இருக்கலாம், யாராக வேண்டாம் இருக்கலாம். ஆங்கிலத்தில் your first friend will be your first enemy என்பார்கள். ஏனென்றால் நமது முதல் நண்பர்களை கண்டுதான் நமக்கு பொறாமை வரும். குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், உடன்பிறப்புகளாக இருக்கலாம், யாராக வேண்டாம் இருக்கலாம். என ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் எனிமி என்பதை போல நமது முதல் உறவை கண்டு வருவது பொறாமை. அந்த பொறாமை அந்த உறவையே இல்லாமல் அழித்துவிடும். யோசித்து பார்ப்போம். உறவே இல்லாமல் நம்மோடு இருக்க முடியுமா? அதே ஃபார்முலா என்று ஆங்கிலத்தில் கூறுவதை போல் அதே தத்துவத்தின் அடிப்படையில் தான் மற்ற மூன்றும். அழுக்காறு, அவா, பேராசை. பேராசை என்பது ஒன்று வந்தால் ஆசை என்பதற்கும் பேராசை என்பது நாம் புத்த பகவானை போல் ஆசையை துறக்கும் அளவிற்கு மகா மனிதர்கள் அல்ல என்றுதான் கூற வேண்டும். ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள என்ன வித்தியாசம் என்றால், ஆசை என்றால் நமக்கு ஒன்று அடைய வேண்டும் என்று கிளம்ப வரும் ஒரு ஆசை. அவா என்றால் மற்றவர்களிடமிருந்து பறித்தாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பேராசை. ஆசை நம்ம ஆசைப்பட்டால் தானே இங்க வகை தமிழ் சங்கத்தில் உரையாட முடியும். ஆகையால் ஆசை என்பது வேற, பேராசை என்பது வேற. ஆகையால் அந்த பேராசை எல்லா வீட்டிலும் ஓவர் டூ செய்யக்கூடாது என்று ஒரு கருத்து ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கூறுவார்கள். ஓவர் டூ பண்ணாத, நீ எப்படி ஓவர் டூ பண்ணேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. ஆசையை கூட ஓவர் டூவாக செய்யப்பட்டு வருவது பேராசை என்பதனால்தான் திருவள்ளுவரும் நமக்கு ஓவர் டூ பண்ணாத என்று கூறுவதை போல் அவா வேண்டாம், வெகுளி. வெகுளி என்றால் என்ன? கோபம். அதுவும் முதல் உறவை கண்டுதான் வரும். முதல் நண்பனை கண்டோ உடன்பிறப்புகளை கண்டோதான் முதல் உறவுகளை கண்டு வருவதுதான் வெகுளி, கோபம். அது நமது அறிவையே மழுங்கடிக்க செய்துவிடும். ஆகையால் தான் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், தேவையற்ற சொற்கள். தேவையற்ற சொற்கள் என்று கூட கூற மாட்டேன். சொல்லில் எது தேவையுள்ள சொல், தேவையில்லாத சொல், அனைத்துமே தேவையான சொல் தான். ஆனால் இங்கு திருவள்ளுவர் கூறுவது இன்னாச்சொல். நாம் மனதில் அந்த உறவு முறைகளை பெரிதாக மதிக்கின்றோமோ என்னமோ, ஆனால் அவர்கள் உரிமை எடுக்கிறேன் என்கிற பேரில் இன்னாச்சொல் பல வந்து விடுகிறது மனிதர்களுக்கும். அதுவும் முதல் உறவை கண்டுதான். ஆகையால் இவை நான்கும் வேண்டாம். இவை நான்கும் இழுக்கா என்ற அறம். இது நான்கையும் வேண்டாம் என்று ஒல்லி வைத்தாலே அதுதான் இழுக்கா என்ற அறம் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். அடுத்து இது எனக்கு முதலில் பிடித்த குறள். அரண் என்றால் என்ன என்று வள்ளுவர் நமக்கு கூறுவது முதலில் பிடித்த குறள். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். வள்ளுவரின் எனக்கு பிடித்த குறள். அடுத்து நான் கண்டதில் எனக்கு பிடித்த ஒரு குறள் என்னவென்றால், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்பதுதான். முனைவர் ஐயா கூறியதை போல் இதே வாகை தமிழ் சங்கத்தில் மனத்துக்கு நம் அனைத்தும் தெரியும். அதாவது நம் மனம் இல்லாமல் ஒரு வேலையை செய்யவே முடியாது. ஆகையால் நமக்குள்ளுமே அந்த ஆத்மாவிற்குள்ளும் நம் மனம் நல்ல பாதையும் கற்றுக் கொடுக்கும், தீய பாதையும் கற்றுக் கொடுக்கும். அந்த மனசாட்சி நாம் இவருக்கு செய்தோமே, அதே போல் இன்னொருத்தருக்கு செய்தால் அது நம் நினைவுக்கு மனிதர்களுக்கு உள்ள அனைத்து மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் இருப்பது மனசாட்சி. ஏனைய மிருகங்களுக்கு மனசாட்சி கிடையாது, ஆனால் மனிதனுக்கு மனசாட்சி இருக்கிறது என்று கூறலாம். ஆனால் இப்பொழுது பல வாட்ஸ்அப் வீடியோக்களை பார்த்தால் மிருகங்களுக்கும் மனசாட்சி இருக்கிறது, அவைகளின் கூட இருப்பதை விட இன்னும் கூற வேண்டும் என்றால் காக்கை கூட்டத்தை போல் உறவு வேண்டும் என்றெல்லாம் கூடும் பாடல்களை போல் மிருகங்களுக்கே மனசாட்சி இருக்கிறது என்றால் மனிதனுடைய மனத்துக்கண், அந்த கண்ணின் திருஷ்டியை எவ்வாறு காணலாம் என்று நான் கூறுவேன்.
சோ மிருகத்திற்கே மனசாட்சி இருக்கும்போது மனிதனுக்கு எப்படி? மிருகத்திலிருந்து நம்ம மிருகத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் நமக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் மிருகத்திற்கே மனசாட்சி இருக்கும்போது மனிதனுக்கு இல்லாமல் இருக்குமா என்றதுதான். சோ மனத்துக்கண் நம் மனசாட்சியில் இருந்து மாசு அற்று இருப்பதுதான் மாசிலன் ஆதல். அனைத்து அரண் என்றால் நம் அனைவருக்கும் தெரிந்தது போல் திருவள்ளுவர் நம் அனைத்து குறள்களும் கிடைத்து விட்டதா என்றால் இல்லை. இந்த குறளில் கவனிப்போம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. இங்க அனைத்து அரண், அது என்ன அரண்? அனைத்து அரண் என்று கூறுகிறாரே, அந்த அந்த ஒரு ஆழமான அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்று கூறிவிட்டார். சோ மனசாட்சிக்கு உகந்து நடக்க வேண்டும், ஓவர் டூ பண்ண வேண்டாம். இவையெல்லாம் அழ்காரவாவைகளின் சொல் 4 மூலம் ஓவர் எதுவும் செய்ய வேண்டாம். உணர்ச்சிகளை குறித்தும் இதை குறித்தும் நம் வள்ளுவர் கூறியிருக்கிறார். சரி, இந்த 2 குறள்கள் தான் எனக்கு பிடித்தது. மற்ற அனைத்து குறள்களும் ஓரளவு கண்டதில் சிறப்பு செல்வம் ஈனும் சிறப்பு ஈனும் அனைத்தும் அரண் ஈனும் என்றும் வள்ளுவர் கூறியிருக்கிறார். சரி, பிறகு என்ன கூற வேண்டும் என்றால், பண்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை எல்லாத்தையும் கூட இங்கு அரண் வலியுறுத்தல் என்று கூறுவதால், அரண் என்பது மற்றொருவரை சார்ந்து வலியுறுத்துமா, இல்லை அரணை வலியுறுத்தினாலே பண்புடைமை அனைத்து உடைமைகளும் வந்துவிடுமா என்று திருவள்ளுவர் எண்ணுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. பிறகு அதிகாரத்தில் முதல் வரிகளில் உள்ள குறள்களை நோக்கும் போது சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் என்று கூறியிருப்பதை போல, சிறப்பு நமக்கு மனிதனுக்கு ஒன்று கூறுவார்கள், பொன்னுக்கும் மண்ணுக்கும் பெண்ணுக்கும் இல்லாத ஆசை புகழ்ச்சிக்கு உண்டு என்று கூறுவார்கள். மண், பொன், பெண் இவர்களுக்கு இவை அனைத்திற்கும் இல்லாத ஒரு மயக்கும் சக்தி புகழ்ச்சிக்கு இருக்கிறது என்பார். சிறப்பு ஈனும், ஆகையால் தான் வள்ளுவர் சிறப்பு ஈனும் என்னும் குறளை முதலில் வைத்துள்ளார் என்று தோன்றுகிறது. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். செல்வமில்லையே உலகத்தில் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று கூறுவதை போல, அக்காலத்திலேயே செல்வத்தை காண்பித்தாவது அறத்தை வலியுறுத்தலாம் என்று திருவள்ளுவர் எழுதினாலோ என்னமோ தெரியவில்லை. செல்வமும் ஈனும். ஆகையால் அறத்தை கொண்டு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறியதை என்னால் இயன்ற கருத்துக்களை வைத்ததோடு என்னுடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய குரல் வளம் ரொம்பவே சிறப்பா இருக்கு. உங்களுடைய குரல் பாத்தீங்கன்னா அப்படியே கணீர்னு இருக்கு. அந்த கணீர் அப்படிங்கறதோட சேர்ந்து இனிமையாவும் இருக்கு. இது எல்லாருக்குமே இந்த குரல் வளம் அமையாது. மென்மேலும் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் ஆங்கிலம் கலங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. இருந்தாலும் தமிழ் நம்ம பேசும்பொழுது இன்னுமே உங்களோடது ரொம்பவே அற்புதமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா நீங்க வான் சிறப்பு அப்படிங்கறதுல சொன்னதே விஷயங்கள் இன்னுமே எனக்கு தோணும். இவங்களோட குரலும் அழகா இருக்கும், அவங்களும் அழகா இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் ஆய்வு நோக்குல, ஏன்னா நம்ம பாக்குறோம் அப்படின்னும் பொழுது சொன்னதையே சொல்லாம இது இப்படி இருக்கலாம், இது எனக்கு பிடிச்சது, இந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அந்த பாத்தீங்கன்னா அது பாணி அப்படின்னு சொல்லுவாங்க, தனி பாணி. ஒருத்தருக்கும் பேச்சாளர்களுக்கு அவங்களுக்குன்னு தனியா ஒரு பயணிக்கக்கூடிய அந்த தொடர் இதுல தனித்தன்மையா அவங்க தெரியணும். அது போல உங்களோடது இது எனக்கு இல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. இத நீங்க பாத்தீங்கன்னா விட்டுறாதீங்க. தொடர்ந்து மேலும் வாய்ப்புகளை பயன்படுத்திங்கம்மா. சாரதலட்சுமி தங்களுக்கு எங்க வாகை தமிழ் சங்கத்துடைய வாழ்த்துக்களும். மென்மேலும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் உலகுக்கு உங்களுடைய கருத்துக்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதையும் கூறி நன்றியை கூறி இந்த இதுல உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம்மா. நன்றி, வணக்கம்மா. அடுத்தபடியாக நம்ம இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி அரண் வலியுறுத்தல் இதுல பாத்தீங்கன்னா 4வது அதிகாரமாக நம்ம பேசி கொண்டிருக்கோம், உரையாற்றி கொண்டிருக்கோம். உரையாசிரியர்கள் பாத்தீங்கன்னா பல்வேறு உரையாசிரியர்கள் நம்ம திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. அவங்களுடைய உரைகள் அப்படியே நம்ம எடுத்து சொல்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதுதான் இந்த வாகை தமிழ் சங்கத்தோட ஒரு சிறப்பான அம்சம். இதுல தங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை
இன்றைய நிகழ்வா இருக்கலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வா இருக்கலாம். நம்மள சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம குரலோட ஒன்றி இருக்கு. அடுத்த ஒரு பேச்சாளர் பாத்தீங்கன்னா, ஸ்ரீமதி. இருக்கீங்களாம்மா? மேம் வணக்கம் மேம். இருக்குங்க மேம். இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் அவ்வளவா வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு முடியுமோ அவ்வளோ அளவுக்கு பண்ணுங்க. வாழ்த்துக்கள்மா. வாங்க, உங்களுடைய தளம் இதோ. எல்லாருக்குமே வணக்கம். இந்த சான்றோர்களோட பேச்சு, அனுபவம் எனக்கு ஒரு பெரிய அனுபவத்த குடுக்குது. இன்னைக்கு தான் என்னுடைய முதல் கலந்துரையாடல். அப்படின்றப்போ, அரண் வலியுறுத்தல் என்ற தலைப்புல விவாதிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழ் ஈரடிக்குள்ளே வாழ்த்துக்கள்மா. இது போல பல்வேறு நிகழ்வுகள் நடக்குது. நீங்க உங்களுடைய வருகைய வந்து தொடர்ந்து குடுங்க. நன்றிங்க மேம். கண்டிப்பாங்க மேம். ஈரடிக்குள்ளே உலகை அடக்கிய ஈடில்லா வாழ்வியல் காவியம், 7 சீர்களில் மனித குலத்திற்கு ஏற்றம் தரும் உன்னத ஓவியம், சாதி மத வேதங்கள் தாண்டி சமநிலை போதிக்கும் பொதுமறை, வாழ்வின் இருளை வேரறுக்க வள்ளுவன் இயற்றிய சுடரொளி. இப்படிப்பட்ட அருமையான திருக்குறளுக்கு என் வணக்கத்தை சொல்லி நான் என்னோட உரையை தொடங்குறேன். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயர்க்கு. அதாவது அறமானது நமக்கு எவ்வளவு பெரிய சிறப்பையும் செல்வத்தையும் அளிக்கும். அந்த அறம் அளிக்கிற சிறப்பையும் செல்வத்தையும் தவிர அத அளிக்கிற அந்த சிறப்பும் செல்வத்தை விட பெருசு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அப்படிப்பட்ட சிறப்பையும் செல்வத்தையும் இந்த அறம் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஒரு குட்டி கதை சொல்றேன். வேணுகோபால் அப்படின்றவர் ஒரு ஒரு சாதாரண மனுஷர். அவர் ஒரு தொழில் தொடங்குறாரு. தன்னோட கையில இருந்த முதலீட போட்டு ஒரு தொழில் தொடங்குறாரு. தன்னுடைய கடின உழைப்பால ஒரு தொழிலதிபர் ஆயிடுறாரு. அவரு ஒரு 3 கொள்கைய வந்துட்டு பின்பற்றினாரு. ஒண்ணு வந்து யாருக்கும் லஞ்சம் கொடுக்கக் கூடாது. யார்கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கக் கூடாது. வரி ஏய்ப்பு செய்யவே கூடாது. எந்த ஒரு பொருள் வாங்குனாலும் ரசீது இல்லாம வாங்கவே கூடாது. அப்படின்ற 3 கொள்கைய பின்பற்றினாரு. இந்த கொள்கையெல்லாம் பின்பற்றி ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகுறாரு. எந்த அளவுக்குன்னா, அகில இந்திய பொருளாதார பத்திரிகையில வர அளவுக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகுறாரு. ஆனா, இவரோட கொள்கைகள் வந்துட்டு அரண் வழியில இருந்ததுனால பல வாய்ப்புகளையும் இழந்திருக்கிறாரு. ஆனா, எந்த இடத்துல வாய்ப்பு அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல தரமான சேவைய கொடுக்கறதுனால, இந்த அணுகுமுறைய பயன்படுத்துறதுனால ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிடுறாரு. ஆனா, அவருக்கு ஒரு சின்ன ஆசை. வெளிநாட்டு நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு ரசாயன தொழில் உற்பத்தி ஆரம்பிக்கணும்னு. ஆ அதுக்காக ஒரு தொழிலதிபர், வெளிநாட்டு தொழிலதிபர் வர்மா அப்படின்றவங்க கூட ஒரு ஒப்பந்தத்த போடுறாரு. ஆனா, அந்த மாநிலத்துல ஆரம்பிக்கிறதுக்கு அமைச்சர்கிட்ட லஞ்சம் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. வேணுகோபாலுக்கு வந்து வர்மான்ற தொழிலதிபர் எவ்வளவோ வற்புறுத்தியும், வேணுகோபால் வந்து இதுக்கு ஒத்துக்கவே இல்ல. கொள்கைய மீறக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. அதுக்கப்புறம் நான் லஞ்சம் குடுக்குறேன். நீங்க குடுத்ததா அது வந்து ஆகாது. நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா எவ்வளவோ வற்புறுத்தினாரு. அப்புறமும் வேணுகோபால் ஒத்துக்கவே இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஒப்பந்தம் வந்து வேற ஒரு தொழிலதிபர் கூட போட்டு வேற மாநிலத்துல ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து இவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். தனக்கு 80 வயசு ஆகுது. ஒரு 50 வருட ஆண்டுகள் தொழிலதிபரா இருந்திருப்பாரு. ஆனாலும் இவருக்கு வந்து இந்த தோல்வி இவர் ஏத்துக்கவே முடியல. ரொம்ப ஏமாற்றமா இருந்திருக்கு. சரின்னு அவரோட வாழ்க்கையும் போற போக்குல போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்திய பொருளாதார அரசு அமைப்புல இருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வருது. இந்தியாவுக்கு அமெரிக்காவோட முன்னணி தொழிலதிபர்கள் எல்லாம் வராங்க. ஒரு கலந்தாய்வு நடக்குது. அதுக்கு இவரையும் கூப்பிட்டுருக்காங்க. இவ்வளோ பெரிய பெரிய மனுஷங்க இருக்கிற கலந்தாய்வுல நம்மளையும் கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பெருமை. அந்த பட்டியலை இவர் எடுத்து பார்க்கும்போது வர்மாவோட பேரு இல்ல. வர்மான்றவர் ஒரு சிறந்த தொழிலதிபர். ஆனா அவரோட பேரு இல்ல. அப்படின்றப்போ, அவரு அந்த லஞ்சம்க்கு அவரு வந்துட்டு ஒத்துக்கவே இல்ல. அப்ப வந்து அவரோட பேர, அவரோட கொள்கை எல்லாம் காப்பாத்துச்சு. அதே போல அத விட ஒரு சிறந்த உயரிய இடத்துக்கு வந்து அது இவர வந்து கூட்டிட்டு போயிருக்கு. இந்த இடத்துல இருந்து நாம என்ன சொல்றோம்னா, அறத்த பின்பற்றுறதுனால நாம எப்பவுமே வாழ்க்கையில உயருவோம். அது நமக்கு வர கெட்ட விஷயத்துல இருந்து நம்மள காப்பாத்தும். அது வந்து எந்த ஒரு பொருளும் நமக்கு குடுக்காத செல்வத்தையும், சிறப்பையும் நமக்கு அறம் வந்து குடுக்கும். இந்த இடத்துல இவரு அறத்த வந்து தன்னோட இடத்துல வந்து பின்பற்றதுனால தான் இவருக்கு வந்து இப்படி ஒரு உயர்வான நிலை வந்து கிடைச்சது. கெட்ட மனிதர்கள் கிட்ட இருந்து இவர் விலகி இருந்ததுனால தான் இவரு இன்னும் வாழ்க்கையில உயர்ந்து இருக்கிறாரு. இததான் திருவள்ளுவர் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயர்க்கு. அறம் குடுக்கிற செல்வத்தை விட இந்த உலகத்துல சிறந்த செல்வம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது நம்மளோட அக்கா சொன்ன கதைதான். என்னன்னா அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். அழுக்காறு அப்படின்னா பொறாமை. அதே போல அவ்வானா
அவான்றது வந்துட்டு ஆசை, வெகுளினா கோபம், இன்னா சொல்னா கொடிய சொல். இந்த 4ம் இல்லாத மனுஷங்களே ஒரு உன்னத நிலைய அடையறாங்க. அததான் திருவள்ளுவர் வந்து "அறுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்காறு இயன்றது அறம்னு சொல்லியிருக்காரு. ஔவையார் இருக்காங்க. ஔவையார் வந்து திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலோட வீட்ல போய் உணவு அருந்துறாங்க. அப்போ வந்து அந்த வள்ளல் வந்து எல்லாமே சரியா நடக்குதான்னு பார்க்கறதுக்கு வராங்க. அப்போ ஔவை வந்து பொறாமை இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாரி உணவு அளிக்கிற இந்த தன்மை, அதே போல அறுசுவை உணவானத போதும் போதும்ன்னு சொல்ற அளவுக்கு உங்களோட அன்பு, அது மட்டும் இல்லாம இலையில இருக்கா இல்லையான்னு சரியாக பார்த்து நீங்க வைக்கிற இந்த மகிழ்ச்சி, அப்புறம் எங்கள வேணும்னு கேட்க விடாம எங்களுக்கு தேவையானத கூறி பரிந்துட்டு நீங்க செய்யற சேவை, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம். இது எல்லாம் நீங்க பண்றதுனால. அதனால நீங்க வந்து பொறாமை, ஆசை, கோபம், கொடிய சொல் இது எதுவுமே இல்லாம நீங்க ஒரு வள்ளல்ன்ற தன்மைய அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல புகழ்ந்தாங்க. வள்ளலும் இது எதுவுமே இல்லாம நீங்களும் எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மானுட நிலைய வந்து குடுத்திருக்கீங்க. நீங்களும் வள்ளல் தான் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்கள் எப்போ வள்ளல் அப்படின்ற தன்மை அடையறாங்க, அந்த உயர்ந்த நிலை அடையறாங்க, பொறாமை, ஆசை, கோபம், கொடிய சொல் இது எல்லாமே வந்து சட்டுன்னு ஒரு மனுஷங்களுக்கு வந்துரும். ஆனா யாரு ஒருத்தங்க அத கட்டுப்படுத்திட்டு உயர்றாங்களோ, அவங்க தான் வள்ளல் அப்படின்ற உன்னத நிலைய வந்து அடையறதா வந்துட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. மத்த எல்லா குறளுமே வந்துட்டு நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையோட அவசியத்தையும் வாழ்க்கையில அறத்தோட அவசியத்தையும் வலிமையும் உணர்த்துது. "மனத்துக்கண் மாசிலா நாதல் அனைத்திறன் ஆகுல நீர பிற" ம மனம் வந்து தூய்மையா இருக்கிறப்போ, குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் அறம். மத்த எதுவுமே தேவையில்லாத செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க. மன தூய்மையில அறத்தினுடைய அவசியத்த உணர்த்துறது. மத்த எதுவுமே தேவையில்லாத செயல். அப்படின்னா அந்த அறம் எவ்வளவு முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே போல பல்லக்கு சம்பந்தமா ஒரு குறள் இருந்துச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. "அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊன்தான் இடை." அதாவது அறத்தினோட பயன் இதுதான் நம்ம வந்து சொல்றதுக்கு சான்று எதுவுமே நமக்கு தேவையில்ல. உதாரணம் பல்லக்கு. அந்த பல்லக்குல போறவங்க அறம் செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க உட்கார்ந்துட்டு போற அந்த சுகத்த வந்து அனுபவிக்கிறாங்க. பல்லக்கு தூக்கிட்டு போறவங்க ஏதோ பாவம் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல அறத்த பின்பற்றாம இருந்திருப்பாங்க. அதனாலதான் அத தூக்கிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாரி அறத்த நம்ம பின்பற்றதுனால நமக்கு கண்டிப்பா வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும். அது அந்த நல்லது வந்து வேற எந்த ஒரு விஷயமும் குடுக்காத அளவுக்கு கண்டிப்பா பெருசா இருக்கும். வாழ்க்கையில அறத்த கண்டிப்பா பின்பற்றியே ஆகணும்னு வள்ளுவர் சொல்றது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. திருக்குறள் வந்து நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். இத கண்டிப்பா நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில காப்பாத்தணும். அடுத்த தலைமுறைகளுக்கு கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னோட உரைய முடிச்சுக்கிறேன். நன்றி. ஸ்ரீமதி, நீ இது வந்து உன்னுடைய முதல் பேச்சு அப்படின்னு சொல்லியிருந்த, முதல் உரைன்னு. முதல் உரையே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முத்து முத்தா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா, ஒரு தொழிலதிபர் அவருடைய அரண்ல முக்கியமானது லஞ்சம் குடுக்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறது. அதனால கிடைச்ச பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு வியப்புக்குரியது. இது போல இருந்தவங்க தான் அவங்க இந்த உலகத்த விட்டு போனாலுமே அவங்களுடைய புகழ் அது வந்து பாத்தீங்கன்னா, அறம் செஞ்சதுனால வந்தது. இருக்கும் பொழுதும் சரி, அவங்க இல்லாத பொழுதும் சரி. அதுபோல இந்த ஒரு நல்ல ஒரு அரண் வலியுறுத்தல் அந்த தலைப்புல கீழ வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய முதல் பேச்ச வந்து தொடர்ந்திருக்கீங்க. நீங்க மென்மேலும் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய வந்து தமிழர் சார்பா பல்வேறு ஒரு தளத்துல, அதாவது நம்ம வாகை தமிழ்ச் சங்கம் போல பல்வேறு தளங்கள் இருக்கு. அதோட நம்ம வாகை தமிழ்ச் சங்கத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா, பல்வேறு மன்றங்கள் இருக்கு. அதுல எல்லாத்துலயும் எப்படி பேசணும், என்ன பேசணும் அப்படிங்கிறத கேட்டுங்க. உங்கள வந்து வழிநடத்த நாங்க எல்லாருமே தயாரா இருக்கோம். நீங்க மென்மேலும் இந்த வாய்ப்ப வந்து பயன்படுத்திங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய நண்பரா இருக்கலாம், அல்லது உங்க சக தோழிகளா இருக்கலாம். எல்லாருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்றத சொல்லுங்க. உங்களுக்கு வந்து வாகை தமிழ்ச் சங்கம் சார்பாக, எங்களுடைய குரல் மன்றம் சார்பாக வாழ்த்துக்கள வந்து தெரிவிச்சுக்கிறோம்மா. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க எடுத்த அந்த உதாரணங்களா இருக்கட்டும், அந்த இயல்பான ஒரு போக்கா இருக்கட்டும், எல்லாமே அற்புதமா இருந்துச்சும்மா. ஸ்ரீமதி, வாழ்த்துக்கள். மேம் ரொம்ப நன்றிங்க மேம். கண்டிப்பா மேம் நான் சொல்றேன் மேம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நானும் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்றேன் மேம். ரொம்ப நன்றிங்க மேம். சரிம்மா. இப்படி ஒரு அருமையான வாய்ப்ப வந்து நம்ம வாகை தமிழ்ச் சங்கம் ஏற்படுத்தி குடுத்திருக்கு. அதுக்காக நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய தருணம் இது. திருக்குறள் அரண் வலியுறுத்தல் அதிகாரம் 4ல்
இன்றைய நிகழ்வாக நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களையும் சரி, அவர்களுடைய சுற்றுச்சூழல்ல நடந்த நிகழ்வுகளையும் சரி, சிறப்பாக நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 4 பங்கேற்பாளர்களும் இன்றைய ஒரு நிகழ்வு ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. உண்மையிலேயே சொல்லப்போனா, அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாகை தமிழ்ச்சங்க நிறுவனர் தலைவர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த வாகை தமிழ்ச்சங்கத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும், மற்றும் இந்த குரல் மன்றத்தில் என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு சகோதரி அல்லது தோழி அல்லது அதுக்கும் மேல இருக்கக்கூடிய அவர்களுக்கும், ஆர்த்தி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும், அத்தோட இந்த நிகழ்வு ரொம்ப அருமையா பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்க சிந்து அம்மா அவங்களுக்கும் ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இது போல அடுத்த ஒரு வாய்ப்பில் நாம் அனைவரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி மேம். வணக்கம் மேம்.